पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய 667வது திவ்ய நாமத்தை கேட்க போகிறோம். சகஸ்ரநாமத்தில் இது மகாபிரபு என்ற திருநாமம். உண்மையிலேயே இந்த 16ஆம் தேதி மகாபிரபுனுடைய ரதோத்சவம் நடக்கிற நாள். இப்போ நம்ம பண்ணுற ஜூன் 16 அன்னைக்கு ஜூலை 16. இந்த அற்புதமான திருநாளில் எம்பெருமான் ஜெகநாத பிரபு ரதோத்சவம் காண்கிறான். அந்த சமயத்திலே நமக்கு இந்த மகாபிரபு என்கிற திருநாமம் வந்திருக்கு. இது பகவானுடைய அனுகிரகம். ரெக்கார்ட் பண்ணுற நாள். மகாபிரபுன்னு தான் அவரை கொண்டாடுவார். என்ன மகாபிரபுன்னா, உலகத்தில் பல பிரபுக்கள் இருக்கார். ஷாக்காயவாசியா லவணாயவாசியான்னு சொல்லுவாங்க. பெரிய ஜமீன்தார் பின்னாடி ஒருத்தன் போய் 10 நாள் பின்னாடி போய் பாட்டு பாடினா கவிஞன். அவர் 10 ரூபா கொடுத்தார். எதுக்கே பயன்படும்னா, ஏதோ உப்பு புளி வாங்கலாம் இல்லையா அப்படின்னு. இன்னும் சில பிரபுக்கள் இருக்கா, அவர்கள் யானை கொடுப்பா, குதிரை கொடுப்பா, ரொம்ப பிரபுக்கள். ஆனால் ஆபத்திலிருந்து ரட்சிப்பது, போன உயிரை மீட்பது, அதெல்லாம் அவளால் பண்ண முடியாது. இவாளுக்கு மேலே தலைவராக இருக்கார் யார்? பிரம்மா. தலைவர் எல்லாருக்கும் தள்ளெழுத்து எழுதுறார். அதெல்லாம் பிரம்மாவுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்காதா, நான் தான் ஏன் படைப்பு கடவுள் அப்படின்னு ஆனந்தமாக பிரம்மா சந்தோஷமாக திரிகிறார். பரமேஸ்வரன் இருக்கார், சம்ஹாரமூர்த்தி. நெற்றிக்கண்ணை திறந்தால் உலகம் அழிந்து போகும். அப்பேற்பட்டவர் எப்பொழுதும் ஆனந்த கூத்தாடுறார். தில்லையம்பலத்தில் ஆடுகிறார், பொன்னம்பலனாக சிதம்பரத்தில் ஆடுகிறார், வெள்ளி அம்பலமாக மதுரையில் ஆடுகிறார், தாமிரசபையாக குற்றாலத்தில் ஆடுகிறார். எப்படி பிரமாதமாக இருக்கார். இவர்களெல்லாம் பக்தர்கள் வச்சிருக்கா. பக்தர்கள் கூட்டத்துக்கு அனுகிரகம் பண்ணுறா. அந்த பக்தர்கள் இவரை போற்றுகிறார்கள். இவரெல்லாம் இந்த லோகத்து பிரபுக்களை கூட பெட்டர் பிரபுக்கள். ஆனால் இவர்களுக்கே ஆபத்து வந்தால் யாரை காப்பாற்றுவா? அந்த பிரபு யாருன்னு உண்டா சுவாமி? இவளுக்கு எப்படி ஆபத்து வரும்? வரதே பிரம்மானுடைய அக்கௌண்ட் புக்கே தொலைஞ்சு போயிடுது. பெரிய ஆபத்து வருது. பிரம்மாவுக்கு அதுதான் மேனுவல். இதை எப்படி பண்ணணும், அப்புறம் எப்படி பண்ணணும், என்ன சிருஷ்டிக்கணும், அதுக்கு என்ன மந்திரம் சொன்னால் அது சிருஷ்டி ஆகும். அதுதான் வேதம் என்கிற மேனுவல். அந்த வேதத்தையே பிரம்மா கிட்டேருந்து பிடிங்கி போயிட்டாங்க. மது கைட்டபர் என்று 2 அசுரர். பிரம்மா கதற தொடங்கினார். ஏன்னா அப்புறம் அவருக்கு வேலை கிடையாது. உலகத்தை சிருஷ்டிக்கிறது அவளால் இயலாது.
என்ன மந்திரம் சொல்லணும் மேலே சிருஷ்டியை தொடர என்று தெரியாது. ஐயோ எனக்கு கணக்கு போச்சே, என்னுடைய சிவடி போயிடுத்தே, என்னுடைய வேதம் போயிடுத்து அப்படின்னு பிரம்மா கதறினார். என் உயிரே போயிடுத்து, என் லைஃபே போயிடுத்துன்னு கதறார். பிரபுவான பிரம்மா, சரஸ்வதி வல்லபனான பிரம்மா, தவம் செய்வர்களுக்கெல்லாம் வேண்டி வரமெல்லாம் தரக்கூடிய பிரம்மா, அவர் தவிக்கிறார், புலம்புறார். வேற வழியே இல்லை. நாராயணாவோ மணிவண்ணா, எம்பெருமானே வாரா என் ஆரிடரை நீக்காய் என்று கதறியவுடன் எம்பெருமான் ஹயக்ரீவனாக அவதரித்து மதுகேடபர்களை சம்ஹரித்து வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுத்து பொசிஷனில் உட்காந்து வச்சான். அப்போதான் கொஞ்சம் பிரம்மாவுக்கு திமிரு குறைஞ்சுதான். மத்த பிரம்ம மதாபகன் என்று ஹயக்ரீவனுக்கு ஒரு திருநாமம். நான் பிரபு என்று அப்படி மேலாணித்திருந்த பிரம்மதேவன், பெரிய ஆள் அப்படிதான், இப்படி கூட பார்க்க மாட்டார், அப்படிதான் பார்ப்பார். அப்படி ஆகாசத்தை நோக்கியே பார்க்கக்கூடிய கீழே குறியாத பிரம்மதேவன் பதறி குனிந்து நெடுங்கொள்வியார் நிலை வந்த பொழுது பிரபு என்று நினைத்திருந்த பிரம்மதேவன் என் பிரபுவே என்று இவன் காலில் விழுந்ததுனால இவன் மகாபிரபு. இவருக்கு மேலே இருக்கார் பரமேஸ்வரன். 63 அடியார்கள் தமிழகத்து முழுக்க அவரை பாடுறா. பல பல கோயில்கள், பல பல மன்னர்கள், பெரிய சிவர் மங்களத்தை கொடுக்குறாருங்கிறா, சமாரமூர்த்திங்கிறா, பார்வதி வல்லபன்கிறா, அப்படியே விடமுண்ட கண்டன்கிறா, ஹாலாகல விஷத்தை சாப்பிட்டு ஜீரணிச்ச பகவான்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன். ஆகையினால அவருக்கு இருக்காதா நாம் பெரிய பிரபுங்கிற எண்ணம். அவருக்கு 5 தலைகள். அந்த பிரம்மதேவனுக்கும் ஒரு காலத்தில் 5 தலை இருக்குது. ஆகையினால மக்கள் செட்டு இது பிரம்மாவா சிவனான்னு கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தார். அதனால பிரம்மாட்ட போய் சொன்னார், தேவோ கொஞ்சம் குறைச்சி ஆடுப்பா, ரொம்ப ஆடாத, நீ ஒரு தலையை கட் பண்ணிக்கோ அப்படின்னு போய் சொன்னார். நீ தான் பண்ணிக்கோ என்னாரு. இப்படி 4முகனுக்கும் 5முகனுக்கும் சண்டை வந்துடுச்சு. அதில் டபால் எதிர்பார்க்காம பிரம்மதேவன் எதிர்பாராத ஒரு காரியத்தை சிவபெருமான் செய்தார். பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்தார். அதை கொய்தவாறே பிரம்மதேவன் சாபம் கொடுத்தார். நான் இடையறாது வேதம் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சிவா, அந்த தலை உன் கையை விட்டே போகாது. நாளாக நாளாக நாத்தடிக்கிறது, சும்மா இருக்குமா? ஆர்கானிக் ஐட்டம் நாரிண்டே இருக்கு. அது கையேதும் போகாதுன்னா எப்படி சாப்பிடுவார் யோசிச்சு பாருங்க. அதுக்காக இடது கையால் சாப்பிடுச்சு, இது நாரிண்டே இருக்கே, அதுக்காக அது மேலே சென்ட்டு தெளித்து எப்படி வச்சுக்கணுமா? ரொம்ப சிரமப்பட்டார். அவரை இதை வச்சுக்கொண்டு கபால பாணியாக நீ பிக்ஷை எடுத்து திரிவாயின்னு வேறு சேவிச்சிட்டார். சாப்பாடு வேற பிச்சை எடுத்தால் தான் சாப்பாடு. எப்பேற்பட்ட பரமேஸ்வரனை, பிரபுவாக மேலாணித்திருந்த பரமேஸ்வரனை பிச்சைக்காரணமாக்கிவிட்டார் பிரம்மா சாபம் கொடுத்து. இந்த இடர் வந்தவாறே இன்னொரு பிரபுட்டு தானே போனோம். எந்த பிரபுட்டு போகிறது? மகாபிரபுட்டு போனார். யார்? நாராயணன்கிட்ட. இந்த வரலாறை சிவபெருமானே பார்வதிக்கு சொல்வதாக மத்ஸ்ய புராணம் சொல்றது. மத்ஸ்ய புராணத்தில் இந்த வரலாறை பிரம்மதேவன் தனக்கு சாபம் கொடுத்ததும், தான் கபாலபாணியாக மாறி மண்டையோட்டோட போனதும், பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திதிதந்து உண்ணும் முண்டியார், பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு கட்டப்பட்டதையும் பார்வதிக்கே பரமேஸ்வரன் சொல்கிறார், இப்படி ஒரு கஷ்டப்பட்டேன். அப்படி தவிச்சு கடைசியில் இதிலிருந்து நம்ம மீள்வதற்கு நம்ம விட பிரபுட்டு தான் போகணும், மகாபிரபுட்ட போகணும். இந்த மகாபிரபுவான எம்பெருமான் பத்ரிகாசிரமத்தில் தவம் பண்ணுற இடத்துக்கு போனேன். போய் மகாபிரபுவே என் நிலைமை பாரு கையை காண்பிச்சு. அங்கே பரமேஸ்வரன் தவம் பண்ணி கொண்டிருந்த நாராயணனிடம் என்னுடைய இடுக்கணை களைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது எம்பெருமான் பிக்ஷை கொடுத்தான். இந்த கபால பாத்திரம் எப்போ நிறையிறதோ அப்போ தான் அது கையை விட்டு உடஞ்சி விழுன்னு பிரம்மா சாபத்தின் எல்லையை சொல்லியிருக்கார். எம்பெருமான் தன் மார்பை கீறினான். அதிலிருந்து வேர்வை நீராக வந்தது, ரத்தம் கலந்து குபீர்னு பீச்சி அடிச்சது. கபாலத்தை நீட்டினார் சிவபெருமான். அதை நிறைத்தான் தன் வியர்வை ப்ளஸ் ரத்தத்தோடு. அடுத்த வினாடி பரமசிவன் சொல்கிறார் பார்வதி கிட்ட, அந்த மண்டையோட புடக்குன்னு உடஞ்சி கை விட்டு வந்துச்சு. இரவிலே நல்ல உறக்கத்தில் ஒரு கனவு. அந்த கனவில்
அங்கேருந்து ஒருத்தர் ஒரு மூட்டை பணம் கொடுத்தார். மூட்டை முழுக்க 500 ரூபா நோட்டு கட்டு. யாரோ நீதிபதிகள்லாம் வச்சுருக்காங்களே, இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். அதை என்ன பண்ணினான், அந்த நோட்டு கட்டையெல்லாம் எண்ணி பார்த்தான். ஆஹா, பணம் எண்ணவே முடியல, அவ்வளோ இருக்கேன்னு ஆனந்தப்பட்டான். இதெல்லாம் ராத்திரி உறக்கத்தில் கண்ட கனவு. காலையில் எழுந்த உடனே எங்கே சாக்கு மூட்டை, எங்கே சாக்கு மூட்டை அப்படின்னு கத்தினான். ஓடி வந்தா மனைவி, சாக்கு மூட்டையா, மூட்டை பூச்சி கடிச்சு இதுக்கு தூங்காமல் இருக்கியா, ஏன் சாக்கு மூட்டைக்கு இங்கே பார்த்தேன்? ஏய், ராத்திரி பார்த்தேன் கனவுல சாக்கு மூட்டுறதே தங்க காசு. சரிதான், உன்னை அனுப்ப வேண்டியதான் கீழ்ப்பாக்கத்துக்கு விட்டாங்க மனைவி. சொல்கிறார் பரமசிவன், சொப்பனத்திலே கிடைத்த கனவிலே கிடைத்த பணம் போல என் கையிலே இருந்த கபாலம் பட்டு தெரிச்சு போயிடுது, காணவில்லை. அப்படி கட்டம் வந்த பொழுது பரமசிவனை காத்தருளினான் பகவான். அதனால பகவானுக்கு என்ன பெயர்? மகாபிரபு என்று. இதை விளக்கக்கூடிய ஸ்லோகத்தை கேளு. மகாபிரபுர் நாம ததத் விபாதி பரே பிரபுத்வம் பிரபரந்த்யதாபி தேனைவ ரக்ஷ்யாக விசரந்தி கஷ்டே பிரம்மாச்ச சூலீச்ச நிதர்சனன்னஹா. அன்பர்களே, இதை தமிழிலே எப்படி விளக்கியிருக்கோம் என்பதை பாருங்கள். தலைவர் நாங்கள் கடவர் என்று, எனவே நாங்கள் பிரபுக்கள் என்று அலையும் அயனும் அரணும் அடிவினை தலை வைத்து வேண்ட காக்கும் தலைவன் காணீர் மகாபிரபு தானே. நாரதர் சொல்றார், எவ்வளவெல்லாம் பாப்படுற கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வசிஷ்டர் ஞாபகம் இருக்கா? பயங்கரமான அசுரனுக்கு, பஸ்மாசுரனுக்கு அவன் தவத்துக்கு மெச்சி வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டார் இந்த பரமேஸ்வரன் பிரபு. அவன் என்ன சொன்னான், எம்பெருமானே, யார் தலையில் நான் கை வைக்கிறோம் உடனே அவர்கள் அழிய வேண்டும், மாண்டு போக வேண்டும். உடனே சரி என்றேன். பிரம்மாற்ற கதையை சொல்கிறா சிவபெருமானே. சரி என்று சொன்ன அடுத்த வினாடி இங்கே தலையை நீட்டோம்னா இவரே ஓய்ச்சிட்டு தான் நிம்மதி. அப்போ தான் ரியலைஸ் பண்ணி, நான் பிரபு முட்டாள், இவனுக்கு வரம் கொடுத்தமே நம்ம தலையே கை வைக்கிறானே, வச்சானா என்ன ஆகும்? நாம் போக வேண்டியதுதான். போகவில்லை என்றால் நாம் பொய்யன் அப்படின்னு அடுத்தபடி ஆயிடும். எனவே இந்த சீலில் தப்பிக்க ஒரே வழி ஓடு 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 என்று ஓடினார். உலகத்தின் விளிம்பிக்கே ஓடினார். திரும்பி ஓடுறார், பின்னாடியே வரான் அப்படி கையை தூக்கிட்டு. தன்னுடைய வலிமையோடு ஓட ஓட மகாபிரபுவே என்று எம்பெருமானை கூப்பிட்டார். பிரபு. அடுத்த வினாடி எம்பெருமான் பார்த்தா வர பின்னாடி துரத்திட்டு வரான் அப்படின்ட்டு ஓடுறார். நீர் போகும், நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த பஸ்மாசுரன் எதிர்க்கே நின்றான். திருவேங்கடமுடியார் ஃபுல்லாக பிரம்மச்சாரி. அவன் கையை வைக்கிறது ரொம்ப ஈஸி தலையில். அந்த வாரத்தை டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அவனுக்கு தோணலை, ஏன்னா இது பிரபு இல்லை மகாபிரபு ஆச்சே. அதனால் அந்த குள்ள வாமனன்ட்ட கேட்டான். முன்னாடி ஒரு ஆள் ஓடினான், எந்த டைரக்ஷனில் போனான், லெஃப்டா ரைட்டான்னு கேட்டான். எதுக்கே அவனை தேடி ஓடுறதுன்னு கேட்டார். இருக்கட்டும் தம்பி, அது அப்புறம் சொல்லு அப்போ தான் உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு. ஒன்றுமில்லை, அவன் தான் சிவன் எனக்கு வரம் கொடுத்தான். தலைமையில் யார் தலை நான் கை வைக்கணும்னு உடனே அவங்க போயிடுவான்னு. அது உண்மைதானா? அவன் தலையை காட்டுன்னு டெஸ்ட் பண்ண பார்த்தேன், தலையை காட்ட மாட்டேன்னு ஓடுறான். பாருப்பா, இந்த வரங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒழுக்கமாக இருக்கணும். கையை காலை கழுவி அச்சுதாயனமா, அனந்தாயனமா, கோவிந்தாயனமான்னு 3 தடவை வாட்டரை சிப் பண்ணி, சத்தம் வராமல் நுரை வராமல் கோல்டு வாட்டரில் சிப் பண்ணணும். அப்படி 3 தடவை பண்ணிவிட்டு கேசவாயனமா நாராயணமான்னு உடம்புக்கு வச்சுட்டு பண்ணினால் அது ஒரு ஆச்சமனம். அப்படி 2 முறை ஆச்சமனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். நீ இப்போவே டெஸ்ட் பண்ணுவானா பலிக்காது. அதை கூட அவன் சொல்லுவானா, சொல்லி கொடுத்தா நீ க்ளோஸ் பண்ணி ஓடுறான். அப்படியா, இதுதான் விஷயம் அப்படின்னா பக்கத்தில் அழகான ஒரு பொய்கை படித்துறை, இங்கேயே ஆச்சமனம் பண்ணு, நான் மறந்து போயிட்டு போகிறேன், நான் பண்ணி காமிக்கிறேன் என்றான் எம்பெருமான். அச்சுதாயனமா, அனந்தாயனமா, கோவிந்தாயனமான்னு நான் தானே ஆச்சமனம் பண்ணினான். பத்மநாபாயனமா, தாமோதராயனமான்னு தள்ள கையை வச்சான். தன்னிச்சையாக பஸ்மாசுரன் தள்ள கை வச்சுட்டான்.
அடுத்த வினாடி தலை வெடிச்சு போய் மாட்டோம். அங்கேருந்து பிரம்மா வந்தார், நீ தான்ப்பா ஆபத் பாந்தக மகாபிரபு. அதனால தலைவர் நாங்கள் கடவர் என்று, எனவே நாங்கள் பிரபுக்கள் என்றே அலையும் அயனும் மரனும் அடியினை தலை வைத்து வேண்ட காக்கும் தலைவன் காணீர் மகாபிரபு தானே. மகாபிரபவே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.